Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம டாபிக் பாத்தீங்கன்னா what is covalent bond and ionic bond. So இது ரெண்டு பாண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? Why we are calling it covalent bond and ionic bond? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ covalent bond அப்படின்னு பாத்தீங்கன்னா it occurs between non-metal to non-metal. ஓகேங்களா? So ரெண்டு non-metal combine ஆச்சுன்னா it forms covalent bond. இங்க வந்து electrons வந்து share ஆகும். And இப்போ வந்து பாத்தீங்கன்னா duplet and octet ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. அதாவது ஒரு ஆட்டமோட K ஷெல்ல வந்து உங்களுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா it becomes duplet stage. அதாவது K ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி L ஷெல்ல வந்து 8 இருக்கணும். L M ல இதெல்லாம் வந்து 8 இருந்ததுன்னா அது வந்து octet stage சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஸ்டேபிளா இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு 8 இருந்தால் ஸ்டேபிளா இருக்கும். இல்ல கம்மியா இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்கலாம், இல்ல 5 இருந்தது, இல்லைன்னா 9 இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்டேபிளா இருக்காது. வேணா அது வந்து ரொம்ப ஹைலி ரியாக்டிவா இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இட் வாண்ட் சம் எலக்ட்ரான்ஸ் டு பி ஷேர்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நான் மெட்டல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கும். அண்ட் இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல யூ ஹாவ் 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் அவுட்டர் ஷெல் L ஷெல்ல பார்த்தீங்கன்னா you have 6 electrons. இப்போ இது வந்து octet stage வரணும், அதாவது ஸ்டேபிள் ஆகணும்னா it needs 2 more electrons. அப்போ என்ன பண்ணணும்னா the same one more oxygen atom will combine together. So ரெண்டுமே combine ஆச்சு அப்படின்னா we get O2. So outer shell வந்து ரூல்ஸ் படி 8 electrons இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இது ஸ்டேபிள் ஆயிடும். அதாவது ஆட்டம் வந்து ஷேர் பண்ணிக்குது. இப்போ வந்து இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 பிளஸ் திஸ் 4. அப்போ இங்கேயும் 8 இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஷேரிங் பண்ணிக்குது. இங்க 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதாவது ஷேரிங் பண்ணிருக்கிறதுனால ரெண்டுமே வந்து ஆக்டெட் ரூல் வந்துருச்சு. ஸோ that means it becomes stable. 2 atoms of oxygen combine together we get oxygen molecule. இப்போ நம்ம ionic bond பார்க்கலாம். ஸோ ionic bond வந்து பார்த்தீங்கன்னா it happens between metal to non-metal. and இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்று லூஸ் பண்ணும், இல்லைன்னா கெயின் பண்ணும். ஓகேங்களா, ஒன்று கொடுத்துடும், இல்லைன்னா பாரோ பண்ணிக்கும். அண்ட் இப்போ வந்து மெட்டல் பார்த்தீங்கன்னா சோடியம் இஸ் அ மெட்டல், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. அண்ட் குளோரின் வந்து இட்ஸ் அ நான் மெட்டல், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. இப்போ சோடியமோட கே ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் எல் ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் அண்ட் எம்ல வந்து 1 இருக்கு. குளோரின்ல பார்த்தீங்கன்னா கே ஷெல்ல யூ ஹாவ் 2, எல் ஷெல்ல வந்து 8 அண்ட் எம்ல வந்து 7 இருக்கு. இப்போ இந்த எம் ஷெல்லோட ஒரு எலக்ட்ரான் வந்து அது லூஸ் பண்ணிடும். ஸோ இட் கிவ்ஸ் டு தி குளோரின் ஆட்டம். இப்போ இந்த எம் ஷெல்ல இருக்க 7 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா குளோரின்ல இட் பிகம்ஸ் 8 நவ். ஸோ 7 + 1 8 மாறும். அப்போ எம் ஷெல்ல வந்து யூ கெட் 8. அப்போ இது வந்து ஆக்டட் ஸ்டேஜ்க்கு வரும், ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குளோரின்ல வந்து ஒரு ஆட்டம், அதாவது எம் ஷெல் இப்போ இல்லை, இட் ஹாஸ் ஒன்லி கே அண்ட் எல் ஷெல். எல் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதுவும் வந்து ஸ்டேபிள் ஆகிடும், ஆக்டட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஸ்டேபிள் ஆகிடும். அண்ட் ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகிறதுனால வி கெட் அ ப்ராடக்ட் கால் சோடியம் குளோரைட். இப்போ இந்த ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இப்போ குளோரின் வந்து எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிருக்கு, இன்னொன்று வந்து கெயின் பண்ணிருக்கு இல்லையா. அப்போ இது லூஸ் பண்றதுனால, அதாவது கடன் கொடுக்கறதுனால இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் அயான். அண்ட் இது வந்து மைனஸ் கரண்ட் வாங்குது, பாரோ பண்றதுனால திஸ் ஒன் பிகம் நெகட்டிவ் அயான். ஸோ இதுதான் வந்து அயான் சொல்லுவோம். ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான் ஷேரிங் பண்ணல, அதாவது லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா இட் ரிமைன்ஸ் ஆஸ் ஆட்டம். அதே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணிருக்கு இல்ல கெயின் பண்ணிருக்கு அப்படின்னா that time it becomes ions. So either positive or negative ions. So electrons வந்து கடன் கொடுக்கறதுனால it become positive, கடன் வாங்குறதால it becomes negative. So this way ionic bonds will form. Ionic bondக்கு இன்னொரு நேமும் இருக்கு, electrovalent bond அப்படின்னு சொல்லலாம். So electrovalent also ionic bond. So either you can refer it with ionic or electrovalent bond.
இப்போ வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் when you compared with covalent bond. அதே மாதிரி அயானிக் பாண்ட் has high melting and boiling point when compared with covalent bond which has low melting and boiling point. And since ionic bondல வந்து ரெண்டுமே positive and minus attraction, positive and minus charge attract ஆகிறதுனால it has high melting and boiling points. Covalent bondல வந்து நம்ம it has very low melting and boiling points. அதே மாதிரி இந்த ரெண்டு ionic bond are very strong, covalent bonds are very weak except வந்து diamond. Ionic bond are the good conductors of electricity, whereas covalent bonds are poor conductor of electricity except graphite. And that's all about the topic covalent and ionic bond. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க and மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.